உண்மையான காதலோட மதிப்பு தெரியாதவங்க கிட்ட போயிட்டு மீண்டும் மீண்டும் உன்னுடைய காதலை எக்ஸ்பிரஸ் பண்றதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. பட் எனக்கு தெரியல, என்னால வேற யாரையும் நேசிக்க முடியல. என்னுடைய காதல் எத்தனை முறை நிராகரிக்கப்பட்டாலும் அந்த காதல் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நம்புறேன்னாரு மணிவண்ணன். ரேடியோ சிட்டியில இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற மின்னஞ்சலுக்கு சொந்தக்காரர் மணிவண்ணன். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. சென்னையில ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய மின்னஞ்சலை தொடர்ந்து அழைத்து பேசினேன். கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் ஷர்மிலி கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவ பக்கத்திலே இருந்து என்னுடைய காதல் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவளுக்கு நான் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஒரு சில விஷயங்கள் மனசு விட்டு பேசணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு வேற வேலையை பாருங்கிறாங்க. பட் எனக்கு தான் முடியலன்னாரு. மணிவண்ணன் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. 2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள் ஒன்லி ஆன் எஃப்எம் நா ரேடியோ சிட்டி 91.1. மணிவண்ணன் போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை லவ் குருவாகி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை loveGuru@myradiocity.com மெசேஜ் பண்ணுங்க. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. மணிவண்ணன் தொடர்ந்து பேசினாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு இன்ஜினியரிங் படிக்கும் போது அறிமுகமான தோழி தான் ஷர்மிலி. அவளை முதல் நாள் பார்த்த அன்னைக்கு அழுதுட்டு இருந்தா. ஆமா லவ் குரு, அதுவும் தேற்ற முடியாத அளவுக்கு தேம்பி அழுதுட்டு இருந்தா. லவ் ஃபெயிலியர் அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். பட் எனக்கு அதை தாண்டி மிகப்பெரிய அளவுல ஏதோ அவ காயப்பட்டிருக்கா அப்படிங்கறது மட்டும் உணர முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான காரணம் என்னன்னு கேட்டதில்ல. அவ பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்து ஆறுதல் சொன்னேன். அப்படிதான் என்னுடைய நட்பு தொடங்குனுச்சு. ஆமா 8 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவ முதல் நாள் அழுதது, அதுக்கு நான் ஆறுதல் சொன்னது, அவ என்னுடைய தோல்ல சாஞ்சுக்கிட்டது, அவளுடைய தலைமுடியை கோதி கொடுத்து அவளை நான் தட்டி கொடுத்தது, அவ பக்கத்துல உட்கார்ந்து பேசின அந்த நாட்கள், அவளை அந்த காயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் மீட் எடுத்த நாட்கள் எதையுமே என்னால மறக்க முடியல லவ் கரு. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய வீட்டு வாசல் கதவை திறந்து பார்க்கும்போது ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு கிடந்தா எப்படி இருக்கும்? எடுத்து மருந்து போட்டு அதை பாத்துக்க மாட்டோமா? அந்த நாய்க்குட்டி கிட்ட போயிட்டு உனக்கு எப்படி காயம் படிச்சுன்னு கேட்போமா என்ன? அப்படிதான் நானும் பாத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவகிட்ட பல தடவை அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா வார்த்தைகள் வராது. வெறும் அன்பை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ளார இருக்குது அப்படிங்கறத நான் உணர்ந்த தருணத்துலதான் என்கிட்ட வந்து சொன்னா, தான் வேற ஒரு பையனை லவ் பண்றதா. ஆமா லவ் கரு, ஒரு காயத்திலிருந்து மீண்டு வந்தவ மறுபடியும் ஒரு பையனை காதலிக்கிறா. அந்த காயத்திலிருந்து மீண்டு வந்துட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, அல்லது அவளுடைய காயத்தை எனக்கு மாத்தி கொடுத்துட்டான்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு தெரியல. இருந்தும் சந்தோஷமா ஏ குட் நல்ல விஷயம் சொன்னேன் மணிவண்ணன் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. 2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள் ஒன்லி ஆன் எஃப்எம் நா ரேடியோ சிட்டி 91.1. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமா கேட்க லாக் பண்ணுங்க planetRadioCity.com. அங்க ரேடியோ சிட்டி தமிழ் என்ற வெப் ரேடியோக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் உலகத்தின் அனைத்து மூலைகளிலிருந்தும் லவ் குரு நிகழ்ச்சியை நீங்க கேட்க முடியும். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. மணிவண்ணன் என்ற நண்பருடைய மின்னஞ்சலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசினாரு. ஒரு நாள் என்னுடைய மனசு கேட்காம ஷர்மி கிட்ட சொன்னேன், உன் பக்கத்துலயே நான் இருக்கேன் அப்படிங்கறதுனால என்னுடைய அன்பு உனக்கு பெருசா தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னாலையும் உன்னை நல்லபடியா பாத்துக்க முடியும். என்ன சொல்ல போனா மத்த எல்லாரோட நான் ரொம்ப நல்லா பாத்துக்குவேன்னு. அது அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. இந்த தடவை நான் காதல தோக்க மாட்டேன், இந்த காதல் கல்யாணத்துல தான் முடியும்னாங்க. அப்படின்னா நான் சொல்ல வந்தது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். ஆமா லவ் கரு, அப்படி அவங்க சொல்லிட்டு போன அடுத்த மொமெண்ட் நான் உணர்ந்தேன். அப்படின்னா நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கறத நான் சொல்லாம சொன்னேன். அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதான் இருந்தது. ஆனா ரொம்ப தீர்க்கமா நம்பினா கண்டிப்பா அந்த காதல் கல்யாணத்துல தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எங்க காலேஜ் இல்ல, அவளுக்கு ஸ்கூல் மேட் வேற ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தான். ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனா வாழ்க்கை நம்ம நினைக்கிற விஷயத்த நினைக்கிற மாதிரி நடத்தி கொடுக்கறது இல்ல. திடீர்னு ஒரு நாள் கலைச்சு போட்டு எங்கேயோ கொண்டுட்டு வந்து நிறுத்தும். நீ என்னடா கணக்கு போடுறது, உனக்கு நான் போட்டு வச்சிருக்கேன்டா ஒரு கணக்குன்னு சொல்லி அதோட தீர்ப்பு அது வாசிக்கும் போது கொஞ்சம் திக்கும் கடிதான் போயிடுவோம். அப்படிதான் மறுபடியும் ஒரு கண்ணீரோடு அவளை நான் சந்திச்ச அந்த நாள் என்னால மறக்க முடியாது. கதறி அழுதா. நீ சொன்னல, கேட்டிருக்கலாம்ல, என் பக்கத்துல நீ இருந்தல, நீ என் கண்ணுக்கே தெரியல, வேற யாரோ தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. மறுபடியும் காயத்தோட வந்து உன் பக்கத்துல நிக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டா என்னை ஏத்துக்குவியான்னா.
உன்னை நான் எப்போ ரிஜெக்ட் பண்ணேன், இப்போ புதுசா ஏத்துக்கிறதுக்கு என்னைக்குமே நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் சொன்னாரு மணிவண்ணன். மணிவண்ணன் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. 2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள் ஒன்லி ஆன் எஃப்எம்னா Radio City 91.1. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இன்னைக்கு மணிவண்ணன் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. மணிவண்ணன் அவருடைய கல்லூரியில அறிமுகமான தோழி ஷர்மிலி பற்றின நினைவுகளை தான் நம்ம கிட்ட மீறெடுத்து பகிர்ந்துக்கிட்டாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி முதலா ஷர்மிலியை மீட் பண்ண அன்னைக்கு அவங்க அழுதுகிட்டு தான் இருந்திருக்காங்க. காதல் தோல்வி. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக பக்கத்துல உட்கார்ந்த இடத்துல தான் தொடங்கி இருக்குது இந்த நட்பு. ஆறுதல் சொல்ல போனவருடைய மனசுல சின்ன ஒரு தடுமாற்றம், ஒரு அழகான காதல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அதை சொல்ல முடியாம தவிச்சிருக்கிறாரு. மீண்டும் ஒரு முறை வேறொரு பையனை காதலிக்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அவர் பெருசா எடுத்துக்கல. தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய காதலையும் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிடல. அமைதியாவே இருந்திருக்காரு. ஆனா பக்கத்திலே இருந்திருக்கிறாரு, விட்டுட்டு போயில்ல. அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் என்ன, அதை பத்தி தான் பேசினாரு. இன்ஜினியரிங் முடிச்சு ஆளுக்கு ஒரு திசையா போகணும். அவ ஹைதராபாத், நான் சென்னை. இந்த இடைவெளி எங்களுக்குள்ளார ஒரு அழகான நெருக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. 2 பேரும் ஒருத்தங்க மிஸ் பண்ணோம். ஆனா மறுபடியும் நான் அவளை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆமா, என்ன மிஸ் பண்ண வேகத்துல அவளுக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டிருக்கும் போல இருக்குது. மீண்டும் ஒரு முறை வேறொரு பையனை காதலிக்கிறதா என் முன்னாடி வந்து சொன்னான். இதை தடவை நான் கொஞ்சமா கலங்கினேன். ஆமா, அது வரைக்கும் எனக்கு தப்பாவே தெரியல. இப்பவும் கூட இது தப்பு இல்ல. ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு காதல் பற்றிய பதிவு ஒரு ஆணுக்கு தான் இருக்கணுமா என்ன? ஒரு பெண்ணுக்கு கூட இருக்கலாம்ல. அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன திட்டுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இன்னும் எவ்வளவு நாள் அவளே நினைச்சிட்டு இருக்க போற? ஃபர்ஸ்ட் அவளை மீட் பண்ண அன்னைக்கு லவ் ஃபெயிலியர்னா, அதுக்கு பிறகு ஒரு பையனை லவ் பண்ணா, இப்ப அதுவும் ஃபெயிலியர்னா, இப்ப மறுபடியும் வேற ஒரு பையனை லவ் பண்றேங்கிறா. அவ பக்கத்துல தானே நீ இருக்க. ஏன் உன்னை காதலிக்கணும் அவளுக்கு தோணலையா? இதுக்கு பிறகு அவ காதலிச்சா கூட நீ காதலிப்ப போல இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. எனக்கு வெக்கமா இல்ல. அதை பத்தி தான் ஒரு சில விஷயங்கள் பேசணும்னாரு. மணிவண்ணன் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. 2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள் ஒன்லி ஆன் எஃப்எம்னா Radio City 91.1. ஷர்மிலி இப்ப லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பையன் கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போல. பட் இருந்தாலும் இந்த காதலி அவ மறுபடியும் காயப்படணும், என்கிட்ட வந்து ஆறுதல் கேட்கணும், நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும், அந்த நேரத்தில் ஒரு காதல் பிறக்கணுங்கிற எதிர்பார்ப்புலாம் இல்ல. பட் அட் த சேம் டைம் என்னால் அவளை விட்டுட்டு வர முடியாதுன்னு மணிவண்ணன். ரேடியோ சிட்டில இன்னைக்கு மணிவண்ணன் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, அவளுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்தது, அப்பதான் நீ அவளுக்கு ஃப்ரெண்டா அறிமுகமான, நீ தான் அந்த காலத்துல இருந்து அவளை மீட் எடுத்த. ஆனா உன் மேல அவளுக்கு காதல் வரல, மறுபடியும் வேற ஒரு பையன் மேல காதல் வந்துச்சு. சரி, ஓகே, மறுபடியும் காயப்பட்டு வந்தால, அப்பவும் நீ தான் அவ பக்கத்துல இருந்த. அப்பயாவது அவ உணர்ந்து இருக்கணும்டா உன்னுடைய காதல். அவ அப்பவும் உணரல. இப்ப 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, ஒருத்தங்க மிஸ் பண்றதா இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. ஆனா இப்பவும் ஒன்ன மிஸ் பண்றா, ஆனா வேற ஒருத்தனை லவ் பண்றா. என்னடா நியாயம்னு கேக்குறாங்க. எனக்கு இதுல நியாயம் அநியாயம்லாம் தெரியல லவ் கரு. ஆனா எதுவும் எனக்கு தப்பா தெரியல. கடைசி வரைக்கும் ஷர்மிலியால என்ன ஒரு லவரா பார்க்க முடியாம கூட இருக்கலாம் இல்லையா? இது எதுக்கு நான் தப்பா எடுத்துக்கணும்? ஆனா நான் வெயிட் பண்ணுவேன். அவங்களுடைய காதல் கண்டிப்பா நல்லபடியா சேரணும், அதுதான் என்னுடைய எண்ணம். சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னாலும் அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவ பக்கத்திலேயே நான் வெயிட் பண்ணுவேன். இன்னும் 10 பேர் அவ காதலிக்கட்டுமே, 10 தடவை பிரேக்கப் ஆகட்டும். அவருடைய லைஃப்ல 10 முறை அவ காயப்பட்டு வந்தாலும் அவருடைய காயத்துக்கு ஆறுதல் சொல்ல பக்கத்திலேயே நான் இருப்பேன்னாரு மணிவண்ணன். மணிவண்ணனுடைய உணர்வுகளை நான் ரொம்பவே மதிக்கிறேன். ஆனா மணிவண்ணனுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் என்ன, ஒரு சில வார்த்தைகள் மணிவண்ணனுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. 2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள் ஒன்லி ஆன் எஃப்எம்னா Radio City 91.1. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இன்னைக்கு மணிவண்ணன் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. மணிவண்ணனுடைய நண்பர்கள் சொல்ற அளவுக்கு ஹார்ஷா நல்ல ஒரு சில வார்த்தைகள் பேச முடியாது. பட் இருந்தாலும் உரிமையோட ஒரு சில வார்த்தைகள் மணிவண்ணனுக்கு என்னாலையும் பகிர்ந்துக்க முடியும். முதல் விஷயம்,
இன்னொரு 3 வருஷம் அந்த காதலை அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோமே. ஷர்மிலியும் அவங்க இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பையனுக்கும் இடையில இந்த உறவு ரொம்ப அழகா 3 வருடம் போகுது. டு த பெஸ்ட் கேஸ், சப்போஸ் இந்த காதலும் தோத்துருது, இந்த காதலும் பிரிஞ்சிருது, ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுபடியும் உங்ககிட்ட வந்து அவங்க அழறாங்கன்னு வச்சுக்கோமே. நீங்க மறுபடியும் ஆறுதல் சொல்லுவீங்க. அந்த காயத்திலிருந்து மீண்டு வரும்போது கூட அவங்க மறுபடியும் உங்களை தான் காதலிப்பாங்கிறதுக்கு எந்த விதமான உறுதியும் கிடையாது. மறுபடியும் ஷர்மிலியுடைய மனசுல ஒரு காதல் வரலாம், அந்த காதல் வேற ஒரு நபர் மேல கூட இருக்கலாம். சோ எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு இடத்துல அவங்க உங்களை லவ் பண்றதா சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன அடிப்படையில நீங்க வெயிட் பண்ண போறீங்க? எவ்வளவு நாளைக்கு வெயிட் பண்ண போறீங்க? எத்தனை வருஷங்கள் வெயிட் பண்ண போறீங்க? சப்போஸ் ஒருவேளை சந்தோஷமா நல்லபடியாக இந்த காதல் கேரி ஃபார்வர்ட் ஆகி அவங்க 2 பேரும் வாழ்க்கையில இணைச்சிட்டாங்கனாலும் அப்பவும் ஷர்மிலி உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் மனசு தேத்திக்கலாம். அது கிடைக்கும் நம்பிட்டே இருந்து கடைசி அது கிடைக்காம போகும்போது ரொம்ப வலிக்கும். உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய உணர்வை இது வரைக்கும் ஒரு தடவை கூட உடைச்சு நீங்க அவங்க கிட்ட பேசவே இல்லை. ஒரே ஒரு தடவை உடைச்சு பேசுறீங்க. இவ்வளவு அன்போடையும் காதலோடையும் நம்ம பக்கத்துல இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன், நான் ஏன் உன்னுடைய கண்ணுக்கு தெரியலன்னு நீங்க கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து விழும் இல்லையா? நீங்களாவே இப்போ ஒரு அசம்ஷன்ல தான் இருக்கீங்க. ஏன்னா அவ ஒரு நண்பனாக மட்டும்தான் பாக்குறாளோ, அவளுக்கு ஏன் நான் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் உங்களுக்குள்ளார இருக்குது. உங்களுடைய நண்பர்களும் கேட்கறாங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. என்ன சொல்ல போனா அவங்களுடைய மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறது புரியும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதனால தயவு செய்து உடைச்சு பேசுங்க. அண்ட் அவங்களுடைய மனசுல இப்ப வேறொரு நபர் இருக்கிறாரு அப்படிங்கிற போது நீங்க ஒன் சைடா கூட அவங்களை காதலிக்கிறது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அட் த சேம் டைம் உங்களுடைய மனசுல அதை தாண்டிய ஒரு அழகான நட்பு இருக்கிறதுனால என்னால அதை தப்புன்னு சொல்ல முடியல. சீக்கிரமாவே இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க மீண்டு வரணும். உங்களுடைய காயத்தின் அந்த ஆழம் குறையணும். அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதலும் வாழ்த்துதலும். ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி.